வணக்கம், நான் உங்கள் சப்தினா. வெல்கம் பேக் டு சப்தினாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபி என்ன கேட்டிங்கன்னா முறுக்கு. இது தொடர்ந்து அதிரசம், அதுக்கப்புறம் பால்கோவா. முறுக்குக்கு தேவையான பொருட்கள்: பச்சரிசி 1/2 கிலோ, உளுத்தம்பருப்பு 50 கிராம், உடச்சக்கடலை 3 டேபிள் ஸ்பூன், ஓமம் 1/2 டீஸ்பூன், பட்டர் 1 டீஸ்பூன், உப்பு தேவைக்கேற்ற, ஆயில் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதாங்க முறுக்குக்கு தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னா, இந்த முறுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணுறதுக்கு மாவை ஊற வைக்கிறோம். அதாவது பச்சை அரிசியை ஊற வச்சு அரைக்க போகிறோம். அதனால் நல்ல குவாலிட்டி பச்சை அரிசி எடுத்துக்கலாம். அப்படியும் இல்லைன்னா நீங்கள் ரேஷன் கடையில் வாங்குகிற பச்சை அரிசி வாங்கி யூஸ் பண்ணால் ஒன்றும் தவறு எதுவுமே இல்லை. ரொம்ப ஈஸியாக பண்ணுறது தான் இந்த முறுக்கு ப்ரிப்பரேஷன். அதனால் இந்த பச்சை அரிசி நம்ம என்ன பண்ணுறோம், தண்ணி ஊற்றி ஊற வைக்கிறோம். ஊற வைக்கிற டைமிங் என்ன கேட்டால் குறைஞ்சபட்சம் ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் நல்லா ஊறட்டும். அதுக்கு பிறகு வாஷ் பண்ணிட்டு எடுத்திங்கன்னா இந்த அரிசி இந்த மாதிரி ரெடியாக இருக்கும். இதுக்கு பிறகு ஒரு சின்ன காட்டன் துணி கீழே போட்டு நீங்கள் நல்லா காய வச்சுருங்க. காய வைக்கிற பக்கம் என்ன கேட்டால் நல்லா ட்ரையாக இருக்கணும், நல்லா காஞ்சிருக்கணும். அரிசி ஈரப்பதம் சுத்தமாகவே இருக்கக்கூடாது. அப்போ தான் உங்களுக்கு நல்லா ஃபைன் பவுடரை அரைக்க முடியும். இந்த அரிசி காஞ்ச பிறகு நீங்கள் மாவு மிஷின்லையும் கொடுத்து அரைக்கலாம், அப்படி இல்லை மிக்சிலையும் அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த அரிசி கையில் எடுத்திங்கன்னா அப்படியே பவுடராக கையிலே ரெடி ஆகணும். அந்த அளவுக்கு நல்லா ஊற வச்சு நல்லா காய வச்சுருங்க. இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், உளுத்தம்பருப்பு. நான் 50 கிராம் சொல்லியிருக்கேன். இதில் வேணால் நீங்கள் ஒரு 20 கிராம்ஸ் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். 50 to 70 கிராம்ஸ் ஒன்றும் தவறு எதுவுமே இல்லை, 20 கிராம் எக்ஸ்ட்ரா வரதுனால. இப்போது இந்த உளுத்தம்பருப்பை ஸ்லோ ஃப்ளேமில் நல்லா வறுத்துருங்க. உளுத்தம்பருப்பு எதுக்காக இந்த இடத்துல யூஸ் பண்ண கேட்டிங்கன்னா, அப்போ தான் உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியாக வரும் முறுக்கு. இந்த பொட்டுக்கடலை, அதாவது உடச்சக்கடலை எதுக்காக யூஸ் பண்ணுறோம், அந்த முறுக்கு நீங்கள் சாப்பிடும்போது கிறிஸ்பியாக இருந்தாலும் கொஞ்சம் சாஃப்ட்னஸ் இருந்தால் நல்லாயிருக்கும். அதுக்காக மட்டும்தான் இந்த பொட்டுக்கடலை இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போது இந்த உளுத்தம்பருப்பு நல்லா வறுத்தாச்சு. இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த அரிசியில் இந்த உளுத்தம்பருப்பு பொட்டுக்கடலை எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணுறோம். இது அப்படியே மிக்சிலையும் அரைக்கலாம். மிக்சியில் அரைச்சி ஜலிச்சு யூஸ் பண்ணணும். அப்படி இல்லைன்னா மாவு மிஷினில் கொடுத்து நீங்கள் நல்லா ஃபைன் பவுடராக ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்ல ஃபைன் பவுடராக இருந்தால் தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், முறுக்கு புளிகிறதுக்கு நல்லாயிருக்கும். இதுக்கு பிறகு ஓமம் போட்டிருங்க. ஓமம் போட்ட உடனே உப்பு தேவையான அளவுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறம் பட்டரும் உங்களுக்கு நல்ல அந்த முறுமுறுப்பு தன்மை கொடுக்க தான் பட்டர் யூஸ் பண்ணுறோம். இந்த இடத்துல பெருங்காயம் வேணும்னா பெருங்காயம் யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் தவறு எதுவுமே இல்லை. இதுக்கு பிறகு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி மாவை மிக்ஸ் பண்ணுறோம். மாவு மிக்ஸ் பண்ணுற பக்குவம் என்ன கேட்டிங்கன்னா, கெட்டியான பக்குவம் வேண்டாம், அதாவது டைட்டான பக்குவம் வேண்டாம். கொஞ்சம் இலசாக நீங்கள் மாவு மிக்ஸ் பண்ணால் தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். அப்போ தான் முறுக்குழாயில் போட்டு நீங்கள் மாவு புளிகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதே கெட்டியான மாவு இருந்தால் உங்களுக்கு புளியும் போது கையெல்லாம் வலி எடுத்துருக்கும். அதனால தான் இந்த மாதிரி லூஸாக மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்கேன். இதுக்கு பிறகு இந்த மாவு கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட பெரிய விரல் வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணாவே ரொம்ப சாஃப்டாக இருக்கணும். அழுத்தி மாவு ப்ரெஸ் பண்ணுற மாதிரி ஃபெயிலியர் இருக்கக்கூடாது. இதுக்கு பிறகு முறுக்குழாய் எடுத்துங்க. முறுக்குழாய் உள்ள பிளேடு பார்த்தீங்கன்னா 3 ஓட்டை இல்லை 1 ஓட்டை அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் எந்த பிளேடு வேணுமோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பிளேடு உள்ளே ப்ளேஸ் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா, இதில் தண்ணி அப்ளை பண்ண போகிறோம். இதில் தண்ணியும் யூஸ் பண்ணலாம், ஆயிலும் யூஸ் பண்ணலாம். ஆயிலோட தண்ணி நீங்கள் சைடில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மாவு போட்டு புளியும் போது ரொம்ப ஈஸியாக ஃப்ரீயாக வரும் மாவு. தண்ணி ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணியிருக்கேன். அதுக்கு பிறகு தேவையான அளவுக்கு மாவு போட்டிருக்கோம். மாவு போடும்போது அதிகமான மாவு போட வேண்டாம். இந்த முறுக்குழாயில் பாதி அளவுக்கு மட்டுமே போதும். அப்போ தான் உங்களுக்கு புளிகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த முறுக்கு புளிகிறது 2 விதமாக பண்ணலாம். ஒன்று டைரெக்டாக அந்த ஆயில் கடாயிலேயே புளிவாங்க. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி தட்டோ இல்லை ஜல்லிக்கட்டோ எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தட்டு எடுக்கும்போது லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணுங்கள். அதுக்கு பிறகு முறுக்கு உங்களுக்கு என்ன சைஸில் வேணுமோ புளிஞ்சு அதை அப்படியே நீங்கள் எண்ணெய் கடாயில் போட்டு ஃப்ரை பண்ண ஆரம்பிக்கலாம். அப்படி இல்லையா, எனக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது மாவு புளிகிறதுக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த மாதிரி எண்ணெய் நல்லா சூடான பிறகு அப்போது டைரெக்டாக நடுப்பகுதியிலே வச்சு நல்லா புளியணும்.
புளியும் போது ஒரே இடத்துல இருந்து 3 சுற்று சுற்றுங்க, கரெக்டாக இருக்கும். ரொம்ப அதிகமான சுற்றினாலும் வெந்து வர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால தான் 3 சுற்று போதும் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா முறுக்கு அழகாக நல்லா வெந்து வருது. இந்த மாதிரி வெந்து வர டைமில் 2 சைட்லையும் திருப்பி போட்டு வேக வச்சுருங்க. இந்த முறுக்கு வெந்தாலே அந்த பப்புள்ஸோட தன்மை கம்மியாயிடும். அதாவது அந்த சலசலப்பு இருக்குது பார்த்தீங்களா, அது கம்மியாயிடும். அதுக்கு பிறகு நீங்கள் எடுத்து சாப்பிட்டு பார்க்கலாம். நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும். முறுக்கோட கலர் பாருங்கள், லைட் அந்த ஒயிட் அண்ட் ப்ரௌன் மிக்ஸ் பண்ண மாதிரி இருக்கும். இந்த மாதிரி தான் இருக்கணும் முறுக்கு நீங்கள் வீட்டில் பண்ணும்போது. ஸோ இன்றைக்கி ஒரு சூப்பரான ஸ்டைலில் இந்த முறுக்கு எப்படி பண்ணுறது சொல்லி கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த முறுக்கு சாப்பிடும்போது நல்லா கிறிஸ்பியாக அந்த பட்டர்லாம் போட்டு அந்த டேஸ்ட் அப்படியே தெரியும். ஒரு சூப்பரான ஸ்டைலில் சொல்லி கொடுத்துருக்கேன். இதை தொடர்ந்து அதிரசம் தேவையான பொருட்கள்: பச்சரிசி 350 கிராம், வெல்லம் 3 கிராம், ஏலக்காய் பவுடர் 1/4 டீஸ்பூன், சுக்கு பவுடர் 1/4 டீஸ்பூன், எண்ணெய் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு, நெய் 2 டேபிள் ஸ்பூன். இதாங்க இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த பச்சரிசி ஊற வச்சு நல்லா வாஷ் பண்ணி அதுக்கப்புறம் காய வச்சு அரைக்க போகிறோம். இந்த பச்சரிசி நீங்கள் கடையில் வாங்கும்போது நல்ல குவாலிட்டி பச்சரிசி வாங்குங்க. பர்டிகுலராக மாவுக்கு யூஸ் பண்ணுற பச்சரிசியாக கேட்டு வாங்குங்க. இந்த பச்சரிசியை நம்ம என்ன பண்ணுறோன்னா, தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருங்க. அதுக்கு பிறகு இந்த அரிசியை நல்லா வாஷ் பண்ணி அதுக்கப்புறம் காய வைக்கிறோம். இப்போ பாருங்கள், இந்த அரிசியை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதாவது 2 மணி நேரம் கழித்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன்னு சொல்ல வரேன். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா, இதை காய வைக்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு காட்டன் துணி எடுத்துக்கோங்க. அந்த துணிக்கு மேலே இந்த அரிசியை போட்டு நல்லா காய வைக்கிறோம். அதாவது உங்கள் வீட்டில் ஃபேன் இருக்குல்ல, ஃபேனுக்கு கீழே காய வச்சுன்னா போதும். இது காய வைக்கிற பக்குவம் என்ன கேட்டிங்கன்னா, ஒரு 80லேருந்து 85% காய வச்சா மட்டுமே போதும். மீதி 15% கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கணும். நல்லா காய வச்சு ட்ரை ஆன பிறகு மாவு அரைச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டான பக்குவம் கிடைக்காது. அதனால தான் 85% அளவுக்கு காஞ்சால் மட்டுமே போதும். கையில் எடுத்திங்கன்னா இந்த மாதிரி உடஞ்சி வரணும். இப்போது இந்த மாவு மிஷினில் அரைச்சி எடுத்துன்னு வச்சுருக்கேன். இதே நீங்கள் வீட்டில் மிக்சியில் அரைக்கலாமா கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக அரைக்கலாம். அரைச்சி நல்லா ஜலிச்சுட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்கள். இதுக்கு பிறகு மாவு கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈரத்தன்மை இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு கரெக்டான பக்குவம் வரும். வெள்ளத்தில் போட்டு மிக்ஸ் பண்ணி அடுத்த நாள் குக் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சா? இதுக்கப்புறம் இந்த வெள்ளைப்பாவு எடுக்க போகிறோம். இதில் கரெக்டாக ஒரு 100லேருந்து 120 ml தண்ணி ஊற்றுங்க. அதாவது 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றினா மட்டுமே போதும். இப்போது நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த வெல்லம் நீங்கள் கடையில் வாங்கும்போது கேட்டு வாங்க. நல்ல குவாலிட்டி வெல்லமாக இருக்கணும். அது மட்டும் இல்லை, பாவுக்கு யூஸ் பண்ணுற வெல்லமாக இருக்கணும். சில பேர் ரெகுலராக யூஸ் பண்ணுற அந்த வெல்லத்தை வாங்கி இதில் அதிரசம் பண்ணுவாங்க, சம்டைம் வராது. அதனால தான் பாவுக்காக எடுக்கிற இந்த வெல்லத்தை எடுத்து யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த வெல்லத்தை கொஞ்சம் லைட்டாக கரைஞ்சி வர டைமில் ஸ்டெயின் பண்ணுறேன். சில வெள்ளத்தில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மண் இருக்கும். அதனால தான் ஸ்டெயின் பண்ணிவிட்டு யூஸ் பண்ண சொல்கிறேன். நான் யூஸ் பண்ணுறது நல்ல குவாலிட்டி வெல்லம். அதனால் நான் ஸ்டெயின் பண்ணாமல் அப்படியே ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறோம். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த வெள்ளத்தை நல்லா குக் பண்ண ஆரம்பிக்கிறோம். குக் பண்ணுற பக்கம் என்ன கேட்டேன்னா, 1லேருந்து 1.25 கம்பி பண்ண அளவுக்கு நம்ம குக் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஏலக்காய் பவுடர், சுக்கு பவுடர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அதிரசத்துக்கு சுக்கு பவுடர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே டைமில் ஏலக்காய் பவுடர் வாசனைக்காக ரொம்ப இம்பார்ட்டன்ட். குவான்டிட்டி அதிகமாக பண்ணுறீங்கன்னா அந்த டைமில் ஏலக்காய் பவுடர் இன்னும் ஒரு 1/4 டீஸ்பூன் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். ஒன்றும் தவறு எதுவுமே இல்லை. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணுறேங்க. மிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டெக்ஸ்டில் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி டெக்ஸ்டில் எடுத்து நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அதிரசம் வராது. இதுக்கு அடுத்த ஸ்டேஜில் எடுத்து காமிங்கன்னா அதுதான் கரெக்டான பக்குவம். இப்போது இந்த வெல்லம் பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சு வருதா, இந்த மாதிரி நல்லா நுர வரும். அந்த டைமில் நீங்கள் கரண்டி எடுத்து இந்த மாதிரி செக் பண்ணி பார்க்கலாம். கரண்டிலேருந்து எடுத்து ஊற்றும் போது அப்படியே கண்டினியூவாக இறங்கணும். இதுதான் கரெக்டான டெக்ஸ்சர். இதுக்கு பிறகு இன்னொரு மெத்தடும் இருக்குது. கரெக்டாக ரெடியாக இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு. ஒரு சின்ன பவுலில் தண்ணி எடுத்துக்கங்க. அந்த பவுலில் ரெடியான அந்த வெள்ளைப்பாவை எடுத்து ஜஸ்ட்டு ட்ராப் பண்ணணும். அப்படி விடும்போது பிரிஞ்சு போகாமல் அப்படியே ரவுண்டாக ஒரே இடத்துல இருந்ததுன்னா கண்டிப்பாக கரெக்டாக வந்திருக்குன்னு அர்த்தம். கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரவுண்டாக உருண்டு வரணும். இதுதான் கரெக்டான டெக்ஸ்சர் வெல்லம் சிறப்பு ரெடி பண்ணுறதுக்கு. இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், ஏற்கனவே அரைச்சி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். ஒரே டைமில் மாவு போட்டு மிக்ஸ் பண்ணால் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் மிக்ஸ் பண்ணுறதுக்கு. அதனால தான் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிங்க. அதே டைமில் உங்களோட அடுப்பு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுருக்கணும்.
இதுக்கு பிறகு மாவு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். எல்லா பகுதியும் நல்லா ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்தால் தான் உங்களுக்கு கரெக்டான டெக்ஸ்சர் வரும். நான் சொன்ன குவான்டிட்டிக்கு கரெக்டாக பண்ணுங்கள். அந்த வெள்ளை பாவு எப்படி எடுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே டைமில் அரிசி மாவு எந்த டைமில் கரெக்டாக நீங்கள் பவுட்ரு பண்ணணும், இது ரெண்டுமே தெரிஞ்சால் மட்டுமே போதும் உங்களுக்கு சூப்பராக வீட்டில் அதிரசம் பண்ண முடியும். நீங்கள் ஃபஸ்ட் டைம் வீட்டில் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஒரு 2-3 வாட்டி பண்ணி பழகிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியாகிடும். அதிரசம் பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயமே இல்லை. இப்போ ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ரெடியானதை அப்படியே கையில் எடுத்து காமிக்கிறேன். இந்த மாதிரி ஒட்டாமல் பக்குவத்தில் கரெக்டாக வந்திருக்கணும். கொஞ்சம் சூடாக இருக்கும், ஆனால் பார்த்து ஹேண்டில் பண்ணுங்கள். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம்னா இதை அப்படியே இன்னொரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். இந்த மாவு ரெடியான உடனே எடுத்து ஃப்ரை பண்ண போதில்லை, ஒரு நாள் விட்டு மறுநாள் ஃப்ரை பண்ண போகிறோம். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா ரெடியான அதிரச மாவை ஒரு ஈவனாக செட் பண்ணுறோங்க. மேலே கொஞ்சம் ஆயில் அப்படி இல்லை கீ போடலாம். அந்த மாவு ட்ரை ஆகாமல் இருக்கணும். அதனால தான் இந்த மாதிரி லைட்டாக ஆயிலோ இல்லை கீயோ போட்டு செட் பண்ணி வச்சுன்னா கரெக்டாக இருக்கும். இதுக்கு பிறகு ஓவர் நைட்டில் அப்படியே விட்டுருங்க. எக்ஸாம்பிளுக்கு இன்றைக்கி நைட்டு ஒரு 8 மணிக்கு இந்த மாவு ரெடி ஆகுதுன்னா மறுநாள் மதியானம் 12 மணிக்கு மாவு எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஃப்ரை பண்ணால் சூப்பராக வரும். இப்போ பார்த்தீங்களா, இந்த மாதிரி மாவு நல்லா செட் ஆகி ரெடியாக இருக்கணும். கையில் தொடும்போது கொஞ்சம் அழுத்தமாக இருக்கும். ரொம்ப அழுத்தமாக இருந்ததுன்னா கொஞ்சம் லைட்டாக சுடு தண்ணி தெளித்து நீங்கள் மிக்ஸ் பண்ணலாம். வேணும்னா அதை ஆப்ஷனாக சொல்கிறேன். இப்போ மாவு கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கெட்டியான பக்குவத்தில் கரெக்டாக வந்திருக்கு. இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த மாவை நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு தான் ரவுண்டாக உருட்டி தட்டி ஃப்ரை பண்ணணும். நல்லா அழுத்தி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி அழுத்தி மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அந்த டைமில் நம்ம என்ன பண்ணலாம் கேட்டிங்கன்னா கொஞ்சோண்டு எண்ணெய் கையில் எடுத்துக்கங்க. எண்ணெய் கையில் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாகவும் அதே டைமில் கொஞ்சம் லூஸாகவும் அந்த டோ. ஒரு 2-3 வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணால் கரெக்டான அந்த டோ ரெடி ஆகிடும். இப்போ ரெடி ஆகிடுச்சு. கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எலசாக இருக்கணும். ரொம்ப லூஸாக இருந்ததுன்னா கண்டிப்பாக ஃப்ரை பண்ணும்போது பிரிஞ்சு வந்துடும். அதனால் கையில் எடுத்து ரவுண்டாக உருட்ட ஆரம்பிங்க. உருட்டின பிறகு இந்த மாதிரி தட்டுறோம். நம்மளோட பெரிய விரல் வச்சும் தட்டலாம். அப்படி இல்லைனா கீழே இலை பிளாஸ்டிக் பேப்பரை போட்டு நீங்கள் தட்ட ஆரம்பிக்கலாம். உங்களுக்கு எப்படி கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கோ நீங்கள் மாற்றிக்கலாம். அவ்வளோதான். இப்போ இன்னொரு மெத்தட்லையும் சொல்கிறேன் எப்படி தட்டுறதுன்னு சொல்லி. இப்போ கொஞ்சம் பெரிய சைஸில் ரவுண்டாக உருட்டி எடுத்திருக்கேன். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு வாழை இலை, அந்த வாழை இலையில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். அப்போ தான் ஒட்டாமல் வரும் தட்டும் போது. இப்போது நல்லா தட்டுங்க. அந்த கார்னர் பகுதியில் நல்லா மெலிசாக தட்டணும். ரொம்ப மெலிசாக இல்லை, கொஞ்சம் கனமாக இருக்கணும். நடுப்பகுதி கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் ஒன்றும் தவறு எதுவுமே இல்லை. அப்போ தான் ஃப்ரை பண்ணும்போது அழகாக நல்லா வரும். இதுக்கு பிறகு எண்ணெயில் ஃப்ரை பண்ணும்போது எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். சூடு இல்லாத எண்ணெயில் போட்டிங்கன்னா கண்டிப்பாக அதிரசம் நல்லா வராது. எண்ணெயில் போட்ட உடனே அப்படியே பொங்கி மேலே வரணும். அப்போ தான் கரெக்டான டெக்ஸ்சர் நல்லா வந்திருக்குன்னு அர்த்தம் மாவு. இப்போ 2 சைட்லேயும் திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா ரெடி. இந்த அதிரசம் ஃப்ரை ஆகிறதுக்கு ரொம்ப டைம் இருக்காது. எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். இந்த அதிரசம் ரெடி ஆகிடுச்சுன்னு சொல்லி எப்படி செக் பண்ணுறது கேட்டிங்கன்னா சின்ன சின்னதாக பபுள்ஸ் வரும் பார்த்தீங்கன்னா, அதை அடங்கின பிறகு நீங்கள் கரண்டில் எடுத்து இந்த மாதிரி ஒரு 2 பிளேட் வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதிரசம் ரெடி. நீங்கள் அதிரசம் ப்ரெஸ் பண்ணுற டை இருந்துன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்படி இல்லாதவங்க ஜல்லிக்கண்டு யூஸ் பண்ணலாம். அப்படியும் இல்லைனா இந்த மாதிரி தட்டி எடுத்து ப்ரெஸ் பண்ணிவிட்டு எக்ஸஸாக இருக்க அந்த எண்ணெயை எடுத்து அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணிங்கன்னா ஒரு சூப்பரான அதிரசம் ரெடி. இதை தொடர்ந்து பால்கோவாவுக்கு தேவையான பொருட்கள்: ஃபுல் ஃபேட் மில்க் 2 லிட்டர், சர்க்கரை 150 கிராம், படிகாரம் சிறிதளவு, ஏலக்காய் பவுடர் 1/4 டீஸ்பூன், நெய் 2 டேபிள் ஸ்பூன், நட்ஸ் ஃபார் கார்னிஷுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள்.
இந்த பால்கோவா பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் செக் பண்ண வேண்டியது நல்ல அகலமான ஒரு கடாய், திக்காக இருக்கணும். ஏன் கேட்டிங்கன்னா இந்த பால் குக் பண்ணுறதுக்கு திக்கான கடாய் இருந்தால் தான் அடி பிடிக்காமல் கரெக்டாக வரும். அது மட்டும் இல்லை, கருப்பு கடாய் யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி ஸ்டீல் கடாய் யூஸ் பண்ணால் மச் பெட்டராக இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் நான்ஸ்டிக் கடாய் வீட்டில் இருந்தால் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு பிறகு பால் நீங்கள் யூஸ் பண்ணும்போது நல்ல திக்கான பால் யூஸ் பண்ணுங்கள். எந்த அளவுக்கு கொழுப்பு இருக்கோ அந்த அளவுக்கு கொழுப்பு உள்ள பால் யூஸ் பண்ணும்போது அந்த ஈல்டு நல்லா வரும். அந்த பால்கோவுக்கு தேவையான குவான்டிட்டி. இப்போ நம்ம பால் ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுருக்கோம். ரொம்ப சிம்பிள் தான், நம்ம வீட்டில் இருக்க பொருள் வச்சும் பண்ணுறோம். ஆனால் வீடியோ பார்க்குறதுக்கு 5 நிமிஷத்துலேயே முடிகிற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த ப்ரிப்ரேஷன் முடிகிறதுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 30லேருந்து 45 நிமிஷம் டைம் எடுக்கும். இந்த பாலை எந்த அளவுக்கு கொதிக்க விடுறோமோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு சூப்பரான டெக்ஸ்சர் கொடுக்கும். இந்த பால்கோவா நான் கடையில் போய் வாங்கிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பீங்க. ஆனால் கடையில் வாங்குகிற பால்கோவாவில் கண்டிப்பாக மைதா யூஸ் பண்ணியிருப்பாங்க. நம்ம வீட்டில் பண்ணும்போது வெறும் பால்லேயே குக் பண்ண அந்த பால்கோவை சாப்பிட்டா உங்களுக்கு ஒரு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதுக்காக தான் நம்ம வீட்டிலேயே பண்ணுறது எப்படி சொல்லித்தரேன். இப்போது இந்த பால் நல்லா கொதிக்க அந்த சைடு உள்ள ஆர்டருக்கு பார்த்தீங்களா, அதை எல்லாத்தையும் வந்து நல்லா ஸ்க்ரப் பண்ணுங்கள். இந்த 2 லிட்டர் பால் குறைஞ்சபட்சம் 1 லிட்டர் அளவுக்கு குறையிட்டோம். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், இந்த படிகார கல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கல்லில் கொஞ்சமாக பவுட்ரு பண்ணி யூஸ் பண்ணுறோம். எதுக்காக இந்த இடத்துல யூஸ் பண்ண கேட்டீங்கன்னா, நார்மலாக வினிகர் போட்டு இந்த பால்கோவா பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா பாலை டேரெக்டாக போட்டு குக் பண்ணி கெட்டியாக்குவாங்க. அப்படியும் இல்லைன்னா இந்த மாதிரி படிகார கல் போடுவாங்க. இந்த படிகார கல் போடும்போது அந்த பால்கோவா கொஞ்சம் ஒயிட்டாக நல்லா சூப்பராக வரும். அது மட்டும் இல்லை, அந்த திரிஞ்சு போகிற பக்குவம் பார்த்தீங்களா உங்களுக்கு தெரியாது, மைல்டாக சீக்கிரமாக கெட்டியாக ஆரம்பிக்கும். அதனால தான் அந்த படிகாரம் பவுடர் வந்து யூஸ் பண்ணுறோம் இந்த இடத்துல. உங்கள் வீட்டில் படிகார பவுடர் இல்லைன்னா ஒன்றும் தப்பு இல்லை, நீங்கள் டேரெக்டாக வந்து வினிகர் யூஸ் பண்ணலாம். அந்த ஒரு மெத்தடும் இருக்குது. அப்படி இல்லைன்னா அந்த பாலே டேரெக்டாக குக் பண்ணி எந்த அளவுக்கு திக் ஆகுதோ அந்த அளவுக்கு நீங்கள் பால்கோவா கம்ப்ளீட் பண்ணலாம். ஏன்னா டைம் டிஃப்ரென்ஸ் வரும், வேறு எதுவுமே இல்லை. இந்த படிகாரம் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும். அந்த ஒரு மலாய் வந்து சீக்கிரமாக ரெடி ஆகும். அதே டைமில் அந்த கலர் நல்லா கொடுக்கும். இப்போ ஓரளவுக்கு பால் நல்லா திக்காக ரெடி ஆகிடுச்சு. அதாவது 2 லிட்டர் பாலில் 1 லிட்டர் பால் வந்த பிறகு படிகார பவுடர் போட்டேன். அதில் 1/2 லிட்டர் ஆன பிறகு சர்க்கரை போடுறோம். சர்க்கரை 150 கிராம் கரெக்டான அளவு 2 லிட்டர் பாலுக்கு. நீங்கள் அதிகமாக போட்டிங்கன்னா சாப்பிட முடியாது. கரெக்டான அளவு மெஷர்மெண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரி பால் பேஸ் பண்ணி பண்ணுற ப்ரிப்ரேஷன் எல்லாத்துக்கும். இப்போ இந்த சர்க்கரை போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் லைட்டாக லூஸ் ஆகும். இதுக்கு பிறகு தான் அடி பிடிக்க ஆரம்பிக்கும். அதனால் உங்களோட அடுப்போட ஃப்ளேம் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இன்னும் நல்லா கெட்டியாக ஒரு ஸ்டேஜில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். கொஞ்சம் விட்டால் கூட அந்த பால் அடிப்பிடிச்சா கண்டிப்பாக என்னன்னா அந்த டேஸ்ட் மாறும், அந்த ஃப்ளேவர் எல்லாமே போயிடும். அதுக்காக தான் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ண சொல்கிறேன். இப்போது ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. அதாவது ஒரு 80% அளவுக்கு ரெடி ஆகிருக்குன்னு சொல்கிறேன். இந்த மாதிரி டெக்ஸ்ட் வந்த பிறகு திருப்பி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கணும். வேறு எதுவுமே இல்லை. இந்த ப்ரிப்ரேஷன் நீங்கள் வீட்டில் பண்ணும்போது அந்த பால் சர்க்கரை நல்லா திக்கான கடையில் போட்டு எந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்களோ அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு பால்கோவா கிடைக்கும். கொஞ்சம் டைம் எடுக்கும், ஆனால் சுத்தமான பொருளை வச்சு குக் பண்ணுன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் திருப்தியாக இருக்கும். அதனால தான் இந்த பால்கோவை கொஞ்சம் வீட்டில் டைம் எடுத்து தீபாவளிக்கு ஈஸியான ஸ்டைலாக பண்ண முடியும். யாருக்குமே சமைக்க தெரியாது சொல்ல முடியாது. எல்லோரும் அந்த பக்குவத்தை புரிஞ்சுட்டு நீங்கள் வீட்டில் பண்ணால் சூப்பராக இருக்கும். இப்போ இந்த பால்கோவா ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சா? இந்த மாதிரி கரண்டிலேருந்து எடுத்து நீங்கள் விடும்போது கெட்டியாகும். ஆனால் லூஸாக இருக்க மாதிரி தான் இருக்கும். ஆனால் சூடு ஆறின பிறகு அப்படியே கெட்டியாக ஆரம்பிச்சிடும். இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம், கொஞ்சோண்டு ஏலக்காய் பவுட்ரு யூஸ் பண்ணுறோம். வாசனைக்காக ஏலக்காய் பவுட்ரு, அதிகமான ஏலக்காய் பவுட்ரு வேண்டாம். அதே டைமில் நெய் யூஸ் பண்ணியிருக்கேன். நெய் அதிகபட்சம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அவ்வளோதான். இப்போ இந்த பால்கோவா எப்படி பண்ணுறது தெரிஞ்சிச்சுல? கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அல்டிமேட்டான ஸ்டைலில் இந்த பால்கோவா எப்படி பண்ணுறது எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்.